வணக்கம் நண்பர்களே. திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட்டு வந்த புதிய முனையத்தின் திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நமது பாரத பிரதமர் இன்று காலையிலேயே திருச்சி வருகை தந்தார். பாரத பிரதமரை வரவேற்க நமது தமிழக முதல்வரும் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகை தந்தார். திருச்சி விமான நிலையத்தின் புதிய முனையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்வதற்காக நமது பாரத பிரதமர், தமிழக முதல்வர், ஆளுநர் மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்துள்ளார்கள். திருச்சி ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் பகுதியிலிருந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அமைந்துள்ள அந்த பகுதி வரைக்குமே வழிநெடுகிலும் எப்படியெல்லாம் வரவேற்பு பதாகைகள் அமைக்கப்பட்டது, எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அங்கே நடைபெற்றது என்பதனை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடைபெற்று அந்த நேரத்தில் உடனடியாக நம்மளால் பதிவு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அங்கிருந்து லைவும் அந்த வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி. அதனால் நமது நண்பர்களுக்காக அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் அங்கே நடைபெற்ற வரவேற்பு அலங்காரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
டிவியில பார்த்தாவது அழகா கொஞ்சம் நேரம் பேச பொறுமையா பாக்குறோம். மெனக்கிட்டு பார்க்க வந்து கும்பல் கொடுத்தாலும்
இப்போ நாம் வந்து திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பகுதியில் இங்கே வரவேற்பு பதாகைகள் எப்படி அமைந்துள்ளது, இங்கே எப்படியெல்லாம் அழகுபடுத்தியுள்ளார்கள் அந்த பகுதியை என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது நம்மளால் இங்கே வர முடியவில்லை. ஏனென்றால் அனைவருக்கும் இங்கே வந்து அனுமதி கிடையாது. நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த யார் யாருக்கெல்லாம் அந்த அனுமதி பாஸ், என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதிச்சாங்க. விழா நிறைவு பெற்று 1 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு சிலர் வந்து உள்ளே செல்வதற்கு அனுமதித்தாங்க. நாமளும் இப்போ இந்த பகுதிக்கு விழா முடிந்த பிறகு தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போது நாம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் உள்பகுதிக்கு வந்துட்டோம். நமது பாரத பிரதமர் அவர்கள் பங்கு பெற்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கத்தையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட உள்பகுதிக்கு வந்துட்டேன். இங்கே தான் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நமது பாரத பிரதமர் அவர்களும் கலந்து கொண்ட அரங்கம் இங்கே தான் அமைந்துள்ளது. அந்த அரங்கத்திற்கு உள்பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த அரங்கம் வந்து ரொம்ப பெரிய அரங்கமெல்லாம் அல்ல, இது ஒரு சிறிய அரங்கம் தான். முக்கிய அதிகாரிகள் மற்றும் அந்த கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. முக்கியமாக நமது பாரத பிரதமர், நமது தமிழக முதல்வர், ஆளுநர், சில துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு இங்கே வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவாக வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட்டோட புதிய முனையம் திறப்பு விழா நடைபெற்ற அந்த அரங்கம் மற்றும் அந்த பகுதியில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சிகள், உள்பகுதியில் உள்ள அலங்கார நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம வந்து இதற்கு அடுத்த வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்மோடு இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.